அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அரசு வலைவலி. நான் உங்கள் சரவணன். கடந்த அக்டோபர் 6 அன்றைக்கு இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய கோர்ட் நம்பர் 1 நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் இந்தியாவையே அதிர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களும் அந்த நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்தியாவுடைய தலைமை நீதியரசர் பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் அவர்கள், BR கவாய் அவர்கள் ஒரு வழக்கறிஞரால் தாக்கப்பட்டார். சொன்னால் அவர் ஷூவை கொண்டு எரிஞ்சார். அதை கூட BR கவாய் அவர்கள் கண்டுகொள்ளலை. அதற்கு முன்பே காவலர்கள் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களும் அன்றைக்கு செய்தியாக வந்துச்சு. வந்த நேரத்திலேயே இவர் ஏன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களை தாக்கினார்? இத்தனைக்கும் தாக்கியவர் ஒரு வக்கீல், ஒரு லாயர். அவர் ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அப்படின்னும் பார்க்கப்படுது. அவருடைய பைகளை சோதனையிட்ட போது அவருடைய பையில் ஒரு முக்கியமான காகிதம் இருக்குது. அதில் என்னன்னா, இந்த மாதிரி சனாதனத்தை அவமதிப்பவர்களை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளுமே எழுதியிருக்காரு. அதே நேரத்தில் அவருடைய பைகளை தொடர்ந்து சோதிக்கும் போது அதில் அவர் ஏற்கனவே வழக்கறிஞர் உரிமம் பெற்றிருந்திருக்கிறார். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சிலில் அவர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான அந்த உரிமம், லைசன்ஸுமே இருக்குது. ஸோ இது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவருடைய வழக்கறிஞர் உரிமத்தை தற்காலிக நிறுத்தம் செய்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதற்கு பிறகு அவர் மேலே பல கேள்விகளும் வருது. அவர் பேர் ராகேஷ் கிஷோர், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் கண்டிப்பாக ராகேஷ் கிஷோருடைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ராகேஷ் கிஷோர் ஏன் பண்ணார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. கடந்த செப்டம்பர் 16 அன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் கொடுத்த ஒரு தீர்ப்பு தான் அதற்கான காரணம். அது என்னங்கிறத பற்றியும், இதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் எடுத்த நடவடிக்கையும் சரியா அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த செப்டம்பர் 16 அன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மற்றும் ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் அவர்களுடைய இருவர் அடங்கிய அமர்வின் முன்னிலையில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. கஜுராஹோ பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜாவரி டெம்பிள் அப்படிங்கிற அந்த கோவிலில் 7 அடி விஷ்ணு சிற்பம் இருக்குது. இந்த விஷ்ணு சிற்பத்தை சீரமைத்து அதற்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அந்த மனு கோருது. இப்போ இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் ஜஸ்டிஸ் அகஸ்டின் அவர்கள் இதில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது, இது உச்சநீதிமன்றத்தினுடைய வரம்புக்குள்ள வராது, இது ASI, அதாவது ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறையினுடைய வரம்புக்குள்ள வரக்கூடிய ஒன்று. நீங்கள் விஷ்ணு பக்தர்னு சொல்றீங்க இல்லையா, அதனால நீங்கள் உங்களுடைய கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியா. கோ அண்ட் ஆஸ்க் த டெய்டி டு டூ சம்திங் நவ். அது மட்டும் இல்லாமல் இந்த மனு அப்படிங்கிறது ஒரு பியூர் பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இல்லை, இது ஒரு பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இந்த வழக்கு ஒரு விளம்பரத்திற்காக தொடரப்பட்ட வழக்கு அப்படின்னு கூட இந்த மாதிரியான விமர்சனங்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரியான வார்த்தைகளும் இந்த மாதிரியான தீர்ப்பும் தான் இந்த ராகேஷ் கிஷோர் அவர்களை, வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் அவர்களை கோவப்படுத்தி இருக்கு. இப்போ இந்த இடத்துல ராகேஷ் கிஷோர் அவர்களை விடுவிக்க சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஏன்னா இது குறித்து எந்த விதமான புகாரும் தெரிவிப்பதாக உச்சநீதிமன்றம் சொல்லலை. அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை விடுவிக்க சொல்லியிருக்காங்க. அவரும் கொஞ்ச நேரத்திலே வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்த ராகேஷ் கிஷோர் இது குறித்து எந்த விதத்திலும் நான் வருத்தப்படவில்லை, நான் எந்த விதத்திலும் இதை ரெக்ரெட் பண்ணலை, நான் எந்த விதத்திலும் இதற்காக மன்னிப்பும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ராகேஷ் கிஷோர் வெளிப்படையாக சொல்றார். இப்போ இதே சம்பவத்தை இதற்கு முன்போ இதற்கு அடுத்தோ ஒரு இஸ்லாமியர் செய்ய போறதில்லை. இதற்கு முன்பு ஒரு இஸ்லாமியர் செய்திருக்காங்களா? கிடையாது. ஒருவேளை ஒரு இஸ்லாமியர் செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன பட்டங்கள் கொடுத்திருப்பாங்க. இந்நேரம் அவர் ஒரு இஸ்லாமியர்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கூட அந்த இயக்கம் தொடர்பில் இருக்கு, இந்த இயக்கம் தொடர்பில் இருக்கு, அவர் இதெல்லாம் பண்ண முயற்சி பண்ணாரு அப்படின்னு வெறும் ஷூ எறிந்த தாக்குதலை ஒரு பெரிய ராக்கெட் வீசுவதற்கான தாக்குதலாக கூட எக்ஸாஜரேட் பண்ணியிருப்பாங்க சங் பரிவார இயக்கங்கள். நான் சொன்ன செப்டம்பர் 16 தீர்ப்பை விஸ்வ இந்து பரிஷத் கண்டிச்சாங்க. அது தவறான வார்த்தைகள்லாம் பேசினாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய அந்த வார்த்தைகள் தங்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துவதாக இருந்தால் அதற்கு கண்டனம் தெரிவிப்பதற்கு, அந்த வார்த்தைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள்னு கோரிக்கை விடுப்பதற்கு இந்த மாதிரியான மத அமைப்புகளுக்கு மட்டுமல்ல, ஒரு பொது மனிதனுக்கு, ஒரு சாதாரண ஒரு லேமனுக்கு கூட அந்த உரிமை இருக்கு. ஆனால் இவங்க சனாதனத்தை நாங்கள் அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை, ஒரு கான்ஸ்டியூஷனுடைய காடை, ஒரு அரசியலமைப்பினுடைய பாதுகாவலரையே தாக்குறாங்கன்னா இவர்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அந்த இடத்துல நாம் யோசிச்சுக்கணும். சனாதனம்னு இவங்க சொல்றது எது அப்படின்னா, விஜயனை ஒரு சிறந்த வில்லாளியாக்குவதற்காக பழங்குடியில் பிறந்த ஏகலைவனை
அவனுடைய கட்டை விரலை வாங்கினேன். பிறப்பறியாத கர்ணனை வந்து வில்லாளி ஆகக்கூடாதுன்னு அவனை வந்து பிறப்பை வந்து தாழ்த்தி சொல்லி அவனை வெளியேற்றிய, பிறப்பால் சத்திரியனான ஒருத்தன் அப்படின்னு வர்ணாசிரமம் அங்கீகரித்த விஜயனை மட்டுமே வந்து சிறந்த வில்லாளியாக உருவாக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வர்ணாசிரமத்தை இவர்கள் காக்க வேண்டும், அதை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எதிர்த்து தன்னுடைய காலனியை வீசக்கூடிய அந்த துணிச்சல் இந்த ராகேஷ் கிஷோர் மாதிரியான சனாதனிகளுக்கு முளைத்திருக்கிறது. சனாதனவாதிகளுடைய இந்த மாதிரியான வன்முறை செயல்களை தொடக்கத்திலேயே வந்து கண்டிக்கணும். அவர்கள் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து தொடக்கத்தில் முளைவிடும் போதே அதை கிள்ளி எறியணும். பிஆர் கவாய் அவர்கள் வந்து ஒரு அம்பேத்கரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒரு அம்பேத்கரியவாதி, ஒரு புத்த சமயத்தை சார்ந்தவர். ஸோ அம்பேத்கருக்கு கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அம்பேத்கரியவாதியான பிஆர் கவாய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அவர் இது போன்ற நபர்களை சரிவர தண்டிக்காமல், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களை விடுதலை செய்ய சொல்வது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? ஸோ இந்த கேள்வி தான் நாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. கடந்த காலகட்டங்களில் 2020ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் எஸ்ஏ பாப்டே அவர் வந்து ஒரு பெரிய லக்ஸுரியான பைக்கில் வந்து உட்காந்துட்டு ஒரு போஸ்ட் கொடுத்தார். அது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது, அவரே பகிர்ந்தார். ஸோ அதை பகிர்ந்த உடனேயே பிரசாந்த் பூஷன் அவர்கள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் அந்த புகைப்படத்தை போட்டு ஒரு பாஜகக்காரருக்கு சொந்தமான 50 லட்சம் ரூபாய் விலை மதிப்பு மிக்க இந்த லக்ஸுரியான பைக்கில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மாஸ்க் போடாமல், கொரோனா காலகட்டத்தில் மாஸ்க் போடாமல் ஹெல்மெட் போடாமல் இருக்கீங்களே, இது சரியா? கொரோனா காலகட்டத்தில் நீதிமன்றங்கள் கூட மூடப்பட்டு மக்கள் சரியான நீதியை பெறுவதற்கான அந்த உரிமை கூட மறுக்கப்பட்ட நிலையில் இந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அன்றைக்கு பிரசாந்த் பூஷன் அவர்கள் எழுப்பினார். அது 29 ஜூன் 2020ஆம் ஆண்டு நடந்தது. இது நடந்த பிறகு அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. அது மட்டும் இல்லை, அன்கண்டிஷனல் அப்பாலஜி, அதாவது நிபந்தனையற்ற மன்னிப்பை பிரசாந்த் பூஷன் அவர்கள் கேட்க வேண்டும். அதற்கு அடையாளமாக அபராதமாக ₹1 வந்து அவர் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ₹1 கட்டுறது அப்படிங்கிறத வந்துட்டு ஒவ்வொரு காலகட்டங்களில் நீதித்துறை வந்து ஒரு மனிதனை அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக வேணாலும் இருக்கலாம், அவனை வந்து ₹1 கட்ட வச்சு அவனை அவமானப்படுத்துறது அப்படிங்கிறது நீதித்துறை செய்கிற ஒரு அவமானகரமான ஒரு செயல். அந்த மாதிரியான தண்டனையை கொடுப்பாங்க. அப்படி உச்சநீதிமன்றத்துடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர்கள் மேலேயே ஒரு அபராதத்தை கட்ட வச்சு அவரையே ஒரு அவமதிக்கிற வேலையை செஞ்சது அன்றைக்கு உச்சநீதிமன்றம். இவ்வளவு மோசமாக பிரசாந்த் பூஷன் அவர்கள் தண்டிக்கப்பட்டார். இத்தனைக்கு அவர் நான் அந்த ₹1 தரமாட்டேன்னு சொன்னபோது அவர் கட்டணும், இல்லைன்னா அவர் வந்து சிறை தண்டனை அனுப்புவார்னு சொல்லி அவர் அதற்கு பிறகு அவர் அதை கட்டுறாரு. கட்டும்போது கூட என்னுடைய நண்பர்கிட்ட வாங்கி கட்டணுன்ற மாதிரிலாம் கூட சொன்னார். அதற்கு பிறகும் அந்த ₹1 நான் கட்டினதுக்கான காரணம் இதுதான்லாம் கூட அவர் விளக்கம் கொடுத்தார். என்ன இருந்தாலும் பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய ஒரு செயலை, அவருடைய தீர்ப்பை விமர்சிக்கலை, அவருடைய நீதித்துறை சார்ந்த அந்த செயல்பாடுகளை விமர்சிக்கலை. ஜஸ்ட் அவர் பைக்கில் உட்கார்ந்துருந்த ஒரு புகைப்படம், அதன் மீது ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த ஒரு கேள்விக்காக கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் போட்டு அவர்கிட்ட ₹1 வாங்கி அவரை அவமானப்படுத்தினீங்க. இப்படி செய்த இந்திய நீதித்துறை இன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அவருடைய கோர்ட்டில், அவருடைய நீதிமன்ற அறையிலேயே காலனியை வீசி தாக்கிய ஒருவரை விடுவது எப்படி சரியா இருக்கும்? இப்படி வலதுசாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அதீத சுதந்திரமும் இடதுசாரிகளுக்கு விதிக்கக்கூடிய அதீத கட்டுப்பாடும் தான் இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்காமல் வலதுசாரிகளுடைய கொடுங்கோன்மை ஓங்குவதற்கான முக்கியமான காரணமாக அமைது. இத்தனைக்கும் இதை செய்கின்றவர் ஒரு இடதுசாரியாக, ஒரு அம்பேத்கரியவாதியாக இருக்கார் அப்படிங்கிறத இன்னும் வருத்தத்துக்குரிய செயலாக இருக்குது. அம்பேத்கரியவாதியான, அதையும் தாண்டி இந்தியாவுடைய தலைமை நீதியரசராக இருக்கக்கூடிய பிஆர் கவாய் அவர்கள் அடுத்த மாதம் நவம்பர் 24 அவருடைய பதவிக்காலம் நிறைவடையுது. அன்றைக்கு அவருக்கு வந்து எல்லாரும் பிரியா விடை கொடுத்து அவருடைய பதவிக்காலத்தை நிறைவு செய்து அவரை வழி அனுப்பி வைப்பாங்க. ஆனால் அதற்கு முன்பு அவர் வந்து ஏற்கனவே நிறைய முக்கியமான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த செயல் அப்படிங்கிறது அவருடைய நீதித்துறை வாழ்க்கையின் மேலே ஒரு கரும்புள்ளியாக அமைஞ்சிடக்கூடாதுன்னா அவர் இந்த மாதிரியான நபர்கள் மேலே கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இப்படி மேற்கொள்ள தவறினால் இந்தியாவினுடைய 2வது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நீதியரசர், தலைமை நீதியரசர் மற்றும் முதல் அம்பேத்கரிய நீதியரசருமான அவர் மீது நடந்த அந்த தாக்குதல் என்பது ஒரு சாதாரண தாக்குதலாக பார்க்கப்படும். நாளை பின்ன இந்த மாதிரி யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் துணிச்சலும் சனாதனிகளுக்கும் இந்த சங் பரிவார கும்பல்களுக்கும் ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் காந்தியை கொன்ற கோட்சேவுக்கு இந்த மாதிரியான ஒரு துணிச்சல் தான் இருந்தது. காந்தியை கொள்வதற்கு சதி செய்த சாவர்கர் இந்த மாதிரியான ஒரு அதீத துணிச்சலை தான் செயல்பட்டார். பிற்காலங்களில் ஜேஎல் கபூர் கமிஷனில் வந்து சாவர்கர் செய்த சதி நிரூபிக்கப்பட்டாலும் கூட
அவர் தண்டனையை அனுபவிப்பதற்கு, அவருக்கு தண்டனையை கொடுப்பதற்கு முன்பாகவே அவர் மரணித்து போனார். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது சனாதனிகள் தலை தூக்குவது என்பது எந்த காலகட்டத்திலும் நல்லதல்ல அப்படிங்கிறத இந்திய நீதிமன்றங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ளும். நான் சொன்ன இதே B.R. கவாய் அவர்கள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர்களுடைய வழக்கில் என்ன மாதிரியான விஷயங்களா பேசினார் அப்படிங்கிறத நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர்கள் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு முக்கியமான நீதியரசராக இருந்தார். அவர்களுடைய வீட்டில் தீ விபத்து ஏற்படும் போது கண்டெடுக்கப்பட்ட அந்த பண தாள்கள் அது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. அது பிறகு உச்சநீதிமன்றம் தன்னுடைய இணையதளத்திலே அந்த காணொலிகளை வெளியிட்டாங்க. அதற்காக விசாரிப்பதற்கு சிறப்பு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கு விசாரணையின் போது யஷ்வந்த் வர்மா அவர்களை மரியாதையின்றி குறிப்பிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை கடிந்து கொண்டார் இதே இந்திய தலைமை நீதியரசர் B.R. கவாய் அவர்கள். அன்னைக்கு B.R. கவாய் அவர்கள் என்ன சொன்னார், அவர் இப்பவும் நீதிபதி தான், அதனால அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவரை பேசுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு பணம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுனே தெரியாத ஒரு நிலைமையில் அவருடைய மரியாதையை குறைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அவர் நீதியரசராக இருக்காரு, நீதியரசராக இருக்கிறார்ன்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு மரியாதை கொடுங்கன்னு சொன்ன B.R. கவாய் அவர்கள் இன்றைக்கு நீதித்துறையின் மீதே நடந்த ஒரு பெரும் தாக்குதலாக கருதப்பட வேண்டிய ஒரு தாக்குதலை, சாதாரண விஷயம் விட்டுருங்க, அவர் மனத்திடம் வாய்ந்தவராக இருக்கலாம், தன் மீது நடந்த தாக்குதலை பெரிதாக கருதி கொள்ளாதவராக கூட இருக்கலாம், ஆனால் தன் மீது நடந்த தாக்குதல் அல்ல, அது தான் வகிக்கக்கூடிய பதவியின் மீது நடந்த தாக்குதலும் கூட என்பதை உணர்ந்து கொண்டு இதன் மீது அவர் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அன்னைக்கு நீதியரசருக்கு கொடுங்கன்னு அவர் சொன்ன அந்த மரியாதை வெறும் நீதியரசர்களுக்கான மரியாதையாக மட்டுமே போய்விடும். நாளைக்கு நவம்பர் 24 அன்றைக்கு B.R. கவாய் அவர்கள் தன்னுடைய பதவியை நிறைவு செய்து போனாலும் கூட அப்போதும் கூட விமர்சிக்கப்படுவார். அவர் நீதி அரசர்களின் மாண்பை காப்பாற்றினார், ஆனால் நீதித்துறையின் மாண்பை காப்பாற்றவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வர வாய்ப்பு இருக்கு. ஆர்டிகிள் 19 சொல்லக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஆர்டிகிள் 19 கீழ் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான ஷரத்து என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது காரணத்தோடு கூடிய கட்டுப்பாடுடன் கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமை. அதன் அடிப்படையில் தான் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன்ற நம்பிக்கையோடு நான் அந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். உச்சநீதிமன்றம் தன்னுடைய மாண்பை, அரசியலமைப்பின் மாண்பை காப்பாற்றிக் கொள்ளணும்னா இந்த மாதிரியான சனாதனிகள் அரசியலமைப்பின் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல்களை ஏற்கனவே அரசியலமைப்பு மாற்றணும், இந்த அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சோஷியலிஸ்ட்டுங்கிற வார்த்தை பிடிக்கல, ஏன் அவங்க ரிபப்ளிக்ன்ற வார்த்தை பிடிக்கலன்னு கூட சொல்லுவாங்க, இந்த அரசியலமைப்பையே மாற்றணும் கூட நினைப்பாங்க. அதனால இந்த மாதிரியான அரசியலமைப்பின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களை, அரசியலமைப்பை வலியுறுத்தக்கூடிய ரூல் ஆஃப் லாவை, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடிய கடமையை செய்யக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களை எந்த விதத்திலும் சகித்து கொள்ளாமல் அதன் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வலையொலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.